Hello friends, welcome back to Thenjali UK. நான் உங்க விஜி. இன்னைக்கு இந்த வீடியோல எங்க ஸ்ட்ரீட்ல ரோட் போட்டாங்க. அது ரொம்ப குயிக்கான ஒரு ரொம்ப ஹைடெக் டெக்னாலஜி உள்ள மெஷின்ஸ் வச்சு போட்டாங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க ரோட் எவ்வளோ வந்து நம்ம ஊர்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா குண்டு குழியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுக்கு வந்து நோட்டீஸ்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடியே வந்து எங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அண்ட் ப்ராப்பர் பிளானிங்கோட எங்களுக்கு ப்ராப்பராக லெட்டர்லாம் கூட வந்தது வித் ஃபீட்பேக் ஃபார்மோடு சேர்த்து அந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு திருப்பி ஒரு கவர் கூட வச்சு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் பிளானிங்கோடு வந்து நடந்தது. ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. செகண்ட் டே ஒரு ½ ஹவரில் வந்து வேலையை முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேமெண்ட் மில்லிங். அதாவது மேலே இருக்கிற ஒரு சர்ஃபேஸை வந்து அந்த டெக்னாலஜி ஹைடெக் வண்டி வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக வந்து அரைச்சி எடுத்துடுது வித் டெம்பரேச்சரோட நல்ல ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து அரைச்சி எடுக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது பாருங்கள். இதை நான் வந்து ரெகுலர் ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன், எதுவும் ஃபாஸ்ட் பண்ணல ஸ்லோ பண்ணலை. ஸோ இதுதான் நார்மல் ஸ்பீடு இது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக அந்த ரோடை வந்து மேலே இருக்கிற ரோடை எவ்வளோ அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு போகுது. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் ஒவ்வொன்றா இதில் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக வந்து நிறைய படிக்கிற குழந்தைங்களுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலர்லி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி உள்ள வண்டிகளை பக்கத்தில் இந்த மாதிரி பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு யூடியூப்பில். ஸோ இப்போ நீங்கள் அந்த வண்டியை தான் பார்க்குறீங்க. இதில் அடியில் வந்து நல்லா மறைச்சிருக்கு ஆக்சுவலி. ஆனால் அடியில் கிரைண்டிங் மாதிரி இருக்கும், ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுக்கும். அது அந்த பார்ட்டிகல்ஸை வந்து அந்த ரோடு மேலே இருக்கிற தாரோட வந்து என்ன பண்ணுதுன்னா சின்ன பார்ட்டிகல்ஸாக மாற்றி அந்த மேலே இருக்க டியூப் வழியாக முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு டம்ப் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி ரீசைக்ளிங்க்கு போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் இப்போ நான் நல்லா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த முன்னாடி இருக்க மெஷின் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மில்லர் அந்த கிரைண்ட் பண்ணுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மிஷின் தான் அது. அதிலிருந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து முன்னாடி இருக்க லாரியில் எப்படி வந்து விழுகுது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி நகர பக்கத்தில் வரும்போது அவங்க ஹார்ன் கொடுக்குறாங்க. முன்னாடி இருக்கிற லாரி அப்படியே மூவ் பண்ணுறாங்க கொஞ்சமாக லைட்டாக. ஸோ அழகாக இதை கோஆர்டினேட் பண்ணி ப்ராப்பர் ட்ரைனிங்கோட இதை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஆஸ் அ ஹெல்த் அண்ட் சேஃப்டி கன்சல்டண்ட்டாக நான் ஒரு சில விஷயங்கள் இதில் நோட் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் பாருங்கள், ப்ராப்பராக ஹை வேஸ்ட் ஜாக்கெட்லாம் போட்டு அந்த ஹெட்டுக்கெல்லாம் ஹேட்டெல்லாம் போட்டு நீங்கள் கையில் க்ளவுஸாக இருக்கட்டும், ப்ராப்பர் ஒர்க் ஷூஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இதில் ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எவ்வளோ தான் இவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்துமே 2 கார் எங்கள் தெருவில் வந்து எடுக்கலை அன்றைக்கி. அதாவது இந்த வண்டி வந்த அன்னைக்கு அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இவங்க வந்து அந்த கார் இருக்கிற இடத்துக்கு மட்டும் விட்டுட்டு அவங்க வந்து ரோடு போட ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அடுத்த நாள் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் இன்னுமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கன்வேயர் பெல்ட் அடியில் தெரியுது பாருங்கள். அந்த கன்வேயர் பெல்ட் மூலமா அந்த அரைக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் நான் செட் ஏர்லியர் அது வந்து ரீசைக்ளிங்க்கு போகுது. அது ரீசைக்ளிங்க்கு போய் அதே பார்ட்டிகல்ஸ் தான் அடுத்த நாள் கொண்டு வந்து ரோடு போட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் அது கண்டிப்பாக அதை ரீயூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் தெரியும். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்டு கார் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கார் வந்து எவ்வளவோ கதவை தட்டி பார்த்தாங்க, ஆள் இல்லை ஆக்சுவலி. அதனால் வந்து காரை மூவ் பண்ண முடியல. அநேகமாக அவங்களுக்கு ஃபைன் போட்டிருந்தாலும் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கவுன்சில் கவுன்சில்னால் நம்ம ஊரில் வந்து நம்ம லோக்கல் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டோட இதுதான் கவுன்சில்னு சொல்லுவோம். ஸோ அந்த கவுன்சில் வந்து அநேகமாக வந்து லெட்டர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்குற மிஷின் வந்து ஸ்வீப்பர் மிஷின், அதாவது ரோடு கூட்டுற மிஷின். ஆனால் வந்து நார்மலாக சின்ன மிஷினாக வரும். பட் ஆனால் இதோட குவான்டிட்டி ரொம்ப அதிகங்கிறதுனால இது வந்து பெரிய வண்டியாக வந்திருக்கு. இதுலேயே அந்த வேக்கம் இதெல்லாம் வச்சு பைப்பெல்லாம் வச்சு எப்படி இருக்குது. பட் அதோட வீடியோ இன்னும் தெளிவாக பின்னாடி வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த என்ன தான் வந்து அந்த வண்டி எடுத்தாலும், அந்த கன்வேயர் பெல்ட் மூலிமா எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு சில பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போது அந்த வெஹிக்கிள் வந்து எடுக்குது. இது நான் அதர் சைட்லேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ஹைட்ராலிக் எக்ஸ்கவேட்டர்னு நினைக்கிறேன். பட் ஹைட்ராலிக் லிஃப்டிங் ஆர்ம், அதோட பேர் வந்து யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெஹிக்கிளோட பேர் ஐம் நாட் வெரி ஷுவர். ஸோ இதுதான் அந்த வண்டி. பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் தான் வண்டி ஓட்டுறாரு. அவர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் வந்து போய் பின்னாடி வழியாக போய் மேலே ஏறி அந்த ஆமை வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. இதுதான் அந்த வண்டி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் வந்துடுச்சு. ஸோ மேனுவலாக வந்து அவங்க வந்து எவ்வளோ தூரம் அந்த பார்ட்டிகல்ஸ் எடுக்க முடியுமோ அது எடுத்தாங்க. அந்த நான் ப்ரீவியஸ் காமிச்சேன் அந்த வெஹிக்கிளில். அதை தாண்டி இருக்கிற சின்ன சின்ன இன்னும் மைன்யூட் பார்ட்டிகல்ஸை வந்து இந்த ஸ்வீப்பர் வெஹிக்கிள்ஸ் வந்து எடுக்குது பாருங்கள். எவ்வளோ டெக்னாலஜி பாருங்கள். அதை டெக்னாலஜியோடு சேர்ந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரிவர்ஸ் வருது. அதில் இந்த பின்னாடி லைட்ஸாக இருக்கட்டும், அந்த சவுண்டாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வண்டி ஹேண்டில் பண்ணுற விதமும் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஃபுல்லி ட்ரெயின்டு தான். பட் அந்த வண்டி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் இன்னும் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு லிஃப்டிங் ஆர்ம் ஒன்று வரும். அந்த ட்ரில்லர் மிஷின் வச்சுருக்க ஒரு ட்ரக் வரும். அந்த ட்ரக் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இந்த ரோட்டில் வந்துட்டு திருப்புறாரு. 3 பாயிண்ட் டர்ன் பண்ணி வண்டியை திருப்புறாரு. நான்லாம் ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சிட்டேன். ஏங்க லைட்டாக நம்ம காம்பவுண்டில் இடித்தா கூட செவரு கீழே விழுந்துருமே அப்படின்லாம் பயம் இருந்துச்சு. இந்த வண்டி தான் நான் சொன்னேன். இவ்வளோ பெரிய வண்டி அவர் அசால்ட்டாக வந்து இந்த ரோட்டில் வந்து திருப்பினார். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த சைடில் வந்து இந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா, அந்த வந்து அதை வந்து அழகாக வந்து அந்த ட்ரில்லர் இதை வச்சு எடுக்கிறாரு பாருங்கள். ஸோ மொதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து அவ்வளோதான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் எவ்வளோ மெஷின்ஸ், எவ்வளோ லாரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பேமெண்ட் மில்லர் வந்துச்சு. அதை வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லாரி வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு லாரி வந்து ஒரு லாரி மட்டும் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா இவ்வளோ பார்ட்டிகல்ஸும் அந்த ஒரு லாரியில் பிடிக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2-3 லாரி நின்றுச்சு. ஸோ ஏன்னா ஒன்று வந்து ஃபில் ஆனோடனே அதை அனுப்பிட்டு திருப்பி அடுத்தது எடுக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்னேன் அந்த ஹைட்ராலிக் லிஃப்டிங் ஆர்ம் வச்சு அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிளீனர் ஸ்வீப்பர் மிஷின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரில்லர் இது பேர் வந்து நம்ம புல்டோசர் தான் ஆக்சுவலி. முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பின்னாடி வந்து அந்த ட்ரில்லர் லிஃப்டிங் அமோட இருக்குது. அந்த ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராசஸ் அழகாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியர் பண்ணாங்க. அந்த ஸ்வீப்பர் மிஷினில் வந்து முன்னாடி வந்து வாட்டர் ஸ்ப்ரேயரும் இருந்துச்சு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைட்லலாம் ரோடு போடும்போது பயங்கர என்ன சொல்கிறதுனா புழுதி இருக்கும். அந்த புழுதியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிளியர் பண்ணும்போதே முன்னாடி வந்துட்டு அந்த வண்டியிலேருந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டே வந்தது. அது சரியாக வந்து என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல. பட் ஆனால் அதுதான் அந்த பார்த்திங்கன்னா இப்போ மேலே பார்க்கும்போதே தெரியும் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான்.
ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸை மறுபடியும் வந்து அந்த ட்ரில்லர் மிஷின் வச்சு கார்னர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த எடுத்ததை திருப்பி அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த குப்பை வந்ததுக்கப்புறம் இந்த மிஷின் வரும், இந்த மிஷினுக்கு அப்புறம் திருப்பியும் ஸ்வீப்பர் மிஷின் வரும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ நான் மீன்வேல் எல்லாருக்கும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. அது கண்டிப்பாக எனக்கு வந்து பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இதில் வந்து நம்ம பெரிய பலன் எதிர்பார்க்கறது இல்லை. அதாவது இப்போ எப்படின்னா நம்ம செய்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். நம்ம நிறைய நான் தம்ப்நெயில்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சிவாஜியின் மனைவி செய்த காரியத்தை பாருங்கள், இந்த நடிகருடன் இவர் செய்த அட்டகாசத்தை பாருங்கள்னு இருக்கும். என்னடான்னு பார்த்தா சிவாஜி எந்த சிவாஜின்னு பார்த்தா ஸ்ரேயாவாக இருக்கும். அந்த ஸ்ரேயா சரண்லேயே அந்த லேடியாக இருக்கும். கடைசியில் வந்து அந்த நடிகை வந்து வேறு ஏதோ ஒரு நடிகரோட வேறு படத்தில் நடித்த சீனை போட்டு சிவாஜியின் மனைவி செய்த காரியத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீடியோவெல்லாம் இருக்கும்போது நம்ம ப்ராப்பராக நல்லா கண்டென்ட் கொடுக்கறதுக்காக வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா நாலேஜும் இருக்கணும். நம்ம ஏதாவது சும்மா வந்துட்டு இந்த மரம் பாருங்கள் பச்சையாக இருக்குது, தண்ணி பாருங்கள் ப்ளூவாக இருக்குது இப்படி சொல்லாமல் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு வீடியோலையும் நான் வந்து மெனக்கெட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் பழமையான கல் ரோடு, இப்போ அதாவது தார் ரோடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கல் ரோடு தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த வந்து எப்போ இருந்து இது இருக்குது. அவங்க சொன்னாங்க இது கண்டிப்பாக ஒரு 100லேருந்து 150 இயர்ஸ் ஓல்டு இருக்கும் இந்த ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்ட இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு 150 வருஷம் பழமையான கல் ரோடு வந்து இப்போ மேலே இருக்கிற தாரை எடுக்கும் போது தெரிய வருது பாருங்கள். இடையில இருக்கிற டேமேஜஸை வந்து கொஞ்சம் சிமெண்ட் போட்டு அவங்க சரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இப்போ செகண்ட் டே வந்து அந்த வண்டியை எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும் அதுக்கு தான். ஸோ முன்னாடி நான் சொன்னது என்னென்னா, அந்த வண்டி வந்து அந்த இடத்துல 2 கார் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த காரை எடுத்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி அந்த ப்ராசஸை வந்து அவங்க செஞ்சாங்க. அது செஞ்சதுக்கப்புறம் திருப்பி இந்த ரோடோட எண்டு, அதாவது இந்த ரோட் ஒர்க் வந்து இது ஆக்சுவலி மேஜர் ரோடு. இப்போ யூகேல இருந்தீங்கன்னா டிரைவிங் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து மேஜர் ரோடு தான். பட் ஆனால் அந்த ரோடு வந்து கண்டினியூஸாக அவங்க போடலை. ஏன்னா ரீசெண்டாக தான் வந்து அந்த ரோடை போட்டாங்க, மைனர் ரோடை போட்டாங்க. அதனால் வந்து இடையில இருக்க பகுதியை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணலை. ஏன்னா டிராஃபிக்கும் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகணுங்கிறதுனால வந்து அதை விட்டுட்டாங்க. ஸோ அந்த எண்டை வந்து அவங்க நிர்ணயிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த தார் ரோட்டில் வந்து கட் பண்ணி போட்டாங்க. அதையும் திருப்பி கிளியர் பண்ணாங்க. ஆஸ் எ சேட் திருப்பியும் அந்த ப்ராசஸ் சேம் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் அந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் திருப்பி அந்த மிஷின்ஸ் வந்து கிளியர் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக ஸ்ப்ரே பண்ணாங்க. அதாவது அந்த தார் வந்து லிக்விட் தார் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணாங்க. அது ஒன்ஸ் வந்து அது பர்டிகுலர் கன்சிஸ்டன்சியில் பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் வந்து கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக அந்த ரோடு, இப்போ அதாவது இது வரைக்கும் பண்ணது எல்லாமே க்ளீனிங் தான் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு டே க்ளீனிங் பண்ணுறது, செகண்ட் டே ரோடு போடுறது, இதுதான் வந்துட்டு இந்த பிளானு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஏன் டிலே ஆச்சு அப்படின்னா, அந்த 2 கார் நின்றுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களால ப்ராப்ளம். அதாவது அந்த நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஆனால் அந்த ஃபஸ்ட் டே அந்த 2.5 ஹவர்ஸ் அவங்க பண்ணிட்டு போனது, செகண்ட் டே வந்து அந்த அவங்க காரை எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 காருமே எடுத்துட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த 2 காரும் எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. தவிர அந்த க்ளீனிங் ப்ராசஸை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு போடுற மிஷின் வந்துட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவரில் இந்த ரோடை போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, முன்னாடி இருக்கிற வண்டியில் அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்லாம் அந்த தாரை இங்கே இதில் கொட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான அந்த பேவர், அதாவது அந்த ரோடு போடுற எந்திரம்னு சொல்லலாம். இது வந்து உண்மையாலுமே செம ஹை டெக்னாலஜி, செம குயிக்காக போடுது பாருங்கள். இதை நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் அழகாக காட்டியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்பின்னிங் வீல் மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து அழகாக வந்து அதை சரி பண்ணி கொடுக்குது. முன்னாடி இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வந்து அநேகமாக அதை வந்து ப்ரெஷர் கொடுத்து அதை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பக்கம் ஒரு கண்ட்ரோலர்ஸ் இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு கண்ட்ரோலர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன, அந்த மெஷினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இன்னும் தெரியாது.
ஸோ நான் பார்த்ததெல்லாம் என்னென்னா இங்கே அதில் பார்த்தீங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷரோட வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் அழகாக வந்து இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடும் எகெயின் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ எதுவுமே வந்து நான் ஃபாஸ்ட் பண்ணலை, ஸ்லோ பண்ணலை. இதுதான் நார்மல் ஸ்பீட், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவங்க நடக்கிற ஸ்பீட் வச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஸ்பீட்லேயே நீங்கள் பாருங்கள், வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த ரோடு வந்து எவ்வளோ சீக்கிரம் போட்டாங்கன்னு பாருங்கள். இவங்க ரோடு போட்டுட்டு இருக்கவே பின்னாடி வந்துட்டு அந்த ரோட் ரோலர் வந்துட்டு கரெக்டாக அந்த ரோடை வந்து சமப்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்குது. இதில் எந்த வேலையும் இல்லை பாருங்கள் மக்களுக்கு. அதாவது பெருசாக வந்து ஒரு மேன் பவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக நம்ம ஆளுங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தார் ரோட்டில் வந்து காலில் டயர்லாம் கட்டிட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் பார்த்ததெல்லாம் சின்னதில். ஸோ அந்த டயர் டியூப் மாதிரிலாம் கட்டிட்டு அந்த தார் ரோட்டில் இறங்கி கையெல்லாம் தார் பட்டு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுவாங்க. இங்கே பாருங்கள் டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே எதுவும் சொல்லவே இல்லை. சும்மா லைட்டாக கிண்டல் பண்ணாங்க, அவங்களும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிற மாதிரி. பட் ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. பட் ஸ்டில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மக்களை அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க முகம் தெரியாத மாதிரி அப்படி தான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். ஏன்னா அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் யூகேயில். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதுதான் அந்த கம்பெனி நார்த்தம்பரியன் ரோடு, அவங்க தான் வந்து இந்த ஒர்க்ஸ் பண்ணுறது. ஏன்னா எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிறது நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இங்கிலாந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து இந்த சைடில் தான் நார்த்தம்பரியா இருக்குது. ஸோ அந்த கம்பெனி தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் அழகாக வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு அந்த ரோடு ரோலரும் வந்து எல்லாத்தையும் சமப்படுத்தி கொடுத்துட்டு போயாச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த ரோடு போட்டதில் எனக்கு வந்து இந்த 150 வருஷம் அடியில் இருந்த கல் ரோடை பார்த்ததில் ஒரு சந்தோஷம். ஸோ அவங்க வந்து அதை கரெக்டாக இன்னும் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது இன்னுமே ஆக்சுவலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த லேயர். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. இது ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியும். நான் இன்ஜினியரிங் கிடையாது. ஸோ நான் பார்க்குறது எல்லாமே இதில் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக தான் நான் பார்த்தேன். ஸோ மக்களே, அதிநவீன எந்திரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜி. நன்றி, வணக்கம்.